ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்ய போகிறோம் அப்படின்னு பார்க்க போனால், நம்ம லெமன் சோறு தான் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் அப்படின்னா, உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். அடுத்தது கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த கடுகுந்த பருப்பு போட்டுக்கணும். அடுத்தது இந்த மிளகா வத்தல், இதை நம்ம சேர்க்குறதுனால இந்த லெமன் சோறு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மிளகா வத்தலை நம்ம லெமன் சோறு சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா போட்டுட்டு இந்த லெமனை அதில் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ சோத்தை போட்டுக்குவோம். அடுத்தது சுத்தமான கோகோனட் ஆயில், நல்ல தேங்காய் எண்ணெய், லெமன் சோறு கிண்டியாச்சு. அடுத்தது கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சோறு. தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும். இப்போ லெமன் சோறு கிண்டியாச்சு. அடுத்தது கோலா உருண்டையை வச்சுக்கலாம். கொஞ்சம் லெமன் சோறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி நம்ம காலை லஞ்சு. ஓகே, பாய், அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் சந்திக்கலாம்.